தேர்தல் களம் எப்படி இருக்கு? தேர்தல் களம் தமிழகத்தினுடைய தங்க தளபதி ஒருவரை மட்டுமே நம்பியுள்ளது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் தமிழகத்தில் எத்தனையோ தலைவர்கள் உருவாகி இருக்கலாம், ஆட்சி செய்திருக்கலாம். ஆனால் தமிழகத்தினுடைய தன்மான தளபதியினுடைய ஆட்சியை போன்ற ஒரு நிகழ்வு இந்த தமிழ்நாட்டில் இதுவரை நடந்ததில்லை. எங்களை பொறுத்தவரையிலே எங்கள் கண்ணுக்கு எதிரிகளே எங்கும் இல்லை என்றுதான் நாங்கள் நினைத்து களம் காண வந்திருக்கிறோம். இது திருச்சி என்று சொன்னாலே திருப்புவனை என்று சொல்லுவார்கள். அந்த வகையில் இன்று நடைபெறக்கூடிய இந்த திருச்சி மாநாடு எங்களுக்கு திருப்பு முனையாக அமையும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு தமிழக மட்டும்தான் தமிழகத்தை ஆள வேண்டும் என்று ஏற்கனவே ஒட்டுமொத்த தமிழக மக்கள் உறுதி செய்து விட்டார்கள். ஆகையினால் எங்கள் தளபதியினுடைய வெற்றியை எந்த கொம்பனாலும் இந்த நாட்டிலே தடுக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் 7வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். தமிழகத்தினுடைய தளபதி தன்மான தளபதி தானே தளபதி எங்கள் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2வது முறையாக மீண்டும் முதலமைச்சர் ஆக்குவோம் என்பதை இந்த திருச்சி மாநாட்டின் மூலம் நாங்கள் சபதமேற்றிருக்கிறோம். ஆகையினாலே திராவிட முன்னேற்ற கழகம் தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்பதை இந்த நேரத்தில் உறுதிப்படுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறேன். உங்களுக்கு களத்துல எதிரிகள் பல பேர் இருக்காங்களே சார். எங்கள் கண்ணுக்கு எட்டியவரை எதிரிகளே இல்லை என்று சொல்கிறோம் நாங்கள்.